எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி என் கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி என் கை ஓங்க விடாதேயும். எதிரி என் கை ஓங்க விடாதேயும். எதிரி என் கை ஓங்க விடாதே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நமது ஆலோசனைக்காக சங்கீதம் 86 17 வசனம். It's from book of Psalm 86 and verse 17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தார்கள். அன்பானவர்களே, பெரும்பாலும் யூத மக்கள் தங்களோடு கூட தேவன் இருக்கிறதை மற்றவர்களோடு கூட அவர்கள் சொல்ல வரும் பொழுது பெரும்பாலும் அடையாளத்தை தேடுவார்கள். இதைதான் மோசே, கர்த்தர் உன்னை கொண்டு நான் விடுவிக்க போன இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து சொல்ல போது, ஆண்டவரே, அவர்கள் அடையாளத்தை கேட்பார்களே, நான் என்ன செய்யப்போம்? அப்போ ஆண்டவர் அவருடைய கரத்தை தொட சொல்லும் போது அந்த கரம் குஷ்டரோகம் வரும். பிறகு அவருடைய கைகளில் இருக்கிறதை அந்த கோலை கிழப்போடு சொல்வது பாம்பாய் மாறும். இனமாக உன் கையில மீதியானதை ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் பிரியமாக கிதியோனிடத்துல சொல்லும் பொழுது 2 தடவை தேவனிடத்தில் அவர் கேட்பாரு. இந்த தோலின் மேல மட்டும் பனி பெய்யணும், அதுக்கு அடுத்து தோல் மேல பெய்யக்கூடாது, மற்ற இடத்துல பனி பெய்யணும், தோல் மேல இருக்கக்கூடாது. நீங்க ஏன் வழியா வெற்றி தருங்க என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு. அப்போ இங்கே சங்கீதக்காரன், நீர் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஆண்டவரே, என்னை தேற்றுவதற்கு அடையாளமாய் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் கேட்டார். இப்போ தேவனோடு உறவு கொள்ளுகிற மக்களுக்கு தேவன் காண்பிக்கிற அடையாளம் தான் அவர் செய்யறோம் துதம். நீங்க எந்த அற்புதத்திற்கு எந்த அடையாளத்துக்கு காத்திருக்கிறீங்க தெரியாது. ஆனால் உங்கள் சத்துருக்களுக்கு நடுவிலே, அது உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம், வேற எந்த இடம்னா இருக்கலாம், ஆனால் உங்கள் தலையை நிமிரச் செய்கிறவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து மெய்யாகவே உங்கள் மூலியமா உங்கள் குடும்பத்திற்கு, உங்க அலுவலகத்திற்கு, இல்லை உங்கள் தேசத்திற்கு, உங்க மாநிலத்திற்கு கர்த்தர் வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவன் மெய்யாகவே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பாராக. செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமையடையட்டும். கர்த்தர் தன்னோடு இருக்கும் பொழுது அவர் காண்பிக்கின்ற அடையாளங்களும் அற்புதங்களும் ஆறுதல்களும் மிகவும் பெரியதாக இருக்கு. இதோ அந்த இடத்துல சங்கீதக்காரன், என் பகைஞர்களுக்கு நடுவிலே நீரனை தேற்றுகிறதை அவர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்டது போல, உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த நினைக்கிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நடுவிலே உன் பிள்ளைகளுடைய வெட்கத்தை ஆண்டவரை அகற்றக்கூடிய அடையாளம் இந்த காலை வேளையிலே ஆச்சரியமான தேவ சமூகத்திலிருந்து வரட்டும். ஆண்டவர் இப்படி செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் காத்த நீரிடும். நன்றி பெரு இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி என் கையை ஓங்க விடாதேயும். எதிரி என் கை ஓங்க விடாதேயும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் அநேக நன்மையும் அடையாளத்தை உங்கள் கொண்டு வரட்டும்.